எங்களுக்கு எல்லா விதத்திலும் மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்த எங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட பந்தி இருக்கையில் அவர் அந்த போஜனம் பண்ணிட்டு இருக்கும் போதே எழுந்து அவர் ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி என்ன பண்ணார், தண்ணி எடுத்து ஒவ்வொரு சீஷருடைய காலை கழுவ ஆரம்பித்தார். அவர் கழுவ ஆரம்பித்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாமே, பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் என் காலை மாத்திரம் அல்ல, நீங்கள் என்னுடைய தலையும் கையும் கழுவுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதனுடைய ஏன் கழுவுறாருன்ற ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை அவருக்கு சொன்ன உடனே பேதுரு இப்படி கேட்டோடனே இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டீங்க, முழுகி நீங்கள் எழுந்துட்டீங்க. அப்படி முழுகி மனம் திரும்பினவன் சுத்தமாக இருக்கிறா அப்படின்னு சொன்னார். ஆனால் உங்களில் எல்லாருமே சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறார். அது யாருன்னா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்ட யூதாசும் அங்கே இருக்கிறான். அவனை குறித்து அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் காலெல்லாம் கழுவிட்டு திருப்பி வஸ்திரங்களை தடுத்து கொண்டு அவர் சொல்கிறார். சீஷர்களோடு கூட தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் என்ன போதகன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ஆண்டவர்னு சொல்கிறீங்க, என்ன மேன்மைப்படுத்துகிறீங்க, கனப்படுத்துகிறீங்க. அது கரெக்டு தான், நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆனால் நான் ஒரு போதகனாக இருந்து ஆண்டவராக இருந்து நான் எப்படி இருக்கிறேன், தாழ்மையாக கால்களை கழுவுகிற அளவுக்கு நான் என்ன செய்கிறேன், தாழ்மையாக நான் இருக்கிறேன். ஒரு அடிமையின் ரூபத்தில் நான் வந்து இப்படி ஒரு மனம், என்ற தாழ்மையான மனம், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறார். நான் எப்படி இருக்கனோ அதே போல் நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு வெறும் போதனை மட்டும் செய்யலை. இயேசு அவர்கள் சீஷர்களுக்கு செய்து காண்பித்தார், வாழ்ந்து காண்பித்தார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னை காட்டி கொடுக்க போகிற, இன்னும் சில நாளில் காட்டி கொடுக்க போகிற யூதாசும் அங்கே இருந்தார். அவனுடைய கால்களையும் இயேசு கழுவினார். எவ்வளவு ஒரு மேன்மையான குணம்! தன்னை ஒரு பெரிய ஒரு வாதைக்குள்ள தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசு. ஆண்டவருடைய சித்தம் தான், தேவனுடைய சித்தம் இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டுமானா அதுக்கு காரணமாக யூதாசே மாறிவிட்டான். சீஷரில் ஒருவனான அந்த யூதாசையும் என்ன செய்கிறாரு, அவர் வெறுக்கலை, அன்பு காமிக்கிறார், அப்படியே காலையும் கழுவுகிறார். இந்த மேன்மையான ஒரு குணம் இயேசுவை பின்பற்றுகிற நமக்குள்ளாய் வர ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. நமக்குள்ளாக இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், இப்படி அவமானமாக பேசுகிறாங்களே, அவமானமாக நடத்துகிறாங்களே, என்னை புரிந்து கொள்ளாமல் அவதூறாய் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேளை நம்மை சுற்றியுள்ளவர்கள் மேலே கசப்பும் வெறுப்பும் இருந்தாலும், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், இயேசுவின் சீஷன் என்று சொல்லுகிற நாம் என்ன செய்யணும், அதை மன்னித்து மறந்து அன்பை மாத்திரம் வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா. எங்களை அன்பின் தெய்வமே, இந்த கால வேளையில் நீர் எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, நீர் எப்படி தாழ்மையுள்ளவராய் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீங்களே ஆண்டவரே, அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாழ்த்தி தரை மட்டும் தாழ்த்தினீங்களே ஆண்டவரே, தேவகுமாரன் என்று நீர் எந்த ஒரு இதையும் நாங்கள் எடுத்துக்கல, மகிமை எடுத்துக்கல. அதற்கு பதிலாக ஆண்டவரே, எங்களுக்கு தாழ்மையின் சின்னமாய் வாழ்ந்து காண்பித்தவரே, நாங்களும் ஆண்டவரே கசப்பு வெறுப்பு எதுவும் எங்கள் உள்ளத்தில் வைத்து கொள்ளாமல் தகப்பனே உம்மை பின்பற்ற, உம்மை போல நாங்களும் எங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, தியாகம் பண்ணுகிற வாழ்க்கை, என்னோட சுயத்தை நாங்கள் சுயத்துக்கு சாக மறிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உண்மை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில மேன்மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். தாழ்மையை தரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அன்பின் ஆவியானவரே,
ஆண்டவரே மேன்மையானது. மற்றவர்களை நேசித்து மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக தான் மேன்மையடைய முடியும் என்று கற்றுக் கொடுத்த எங்கள் தெய்வமே, நாங்களும் பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் இரக்கமுள்ளவர்களாய் ஆண்டவரே எல்லாரையும் நேசிக்கிறவர்களான இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும் அப்பா, தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்யும், நீர் பலப்படுத்தும். துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.